விஜயோட அப்பாவான சந்திரசேகர் அழுது போட்ட அந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த விஷயங்கள், அவர் கண்ணீரோட பதிவிட்ட அந்த விஷயங்களும் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக இருக்குது. என்னதான் இரண்டு குடும்பமும் பிரிஞ்சிருந்தாலும் அவர் மேல அவருக்கு பாசம் இல்லாமல் போயிடுமா, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாமல் எப்படி தான் இருந்தாலும் அவர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான், உங்கள் மேலே எப்படி அவருக்கு பாசம் இல்லாமல் போயிடும், அவர் உங்கள் ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் சந்திரசேகருக்கு ஆதரவாகவும் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த விஷயம்தான் மொத்த சமூக வலைதளத்தையே ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ரத்தம் அது எப்படி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. தன்னுடைய மகன் சிஎம் ஆனதை விட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு சந்தோஷத்துலையும் ஆனந்தத்திலையும் இருக்காங்க ஷோபா மற்றும் சந்திரசேகர் தம்பதிங்க. முதல்வர் விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட திரையுலகத்தில் 26 வருடங்களுக்கு மேலே திருமண தம்பதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கப்புளாகவும் விஜய் சங்கீதா இருந்துட்டு வராங்க. ஒரு தடவை கூட அவங்கள பற்றி சர்ச்சையான நியூஸோ வதந்தியோ வந்தது கிடையாது. ஆனால் திடீர்னு சங்கீதா விஜய் அவருடைய கணவர் மேலே விவாகரத்து தாக்கல் செய்தது மட்டும் கிடையாது, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறின தகாத உறவில் இருக்காரு என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மென்ஷன் பண்ணது தான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போச்சு. கிட்டத்தட்ட விஜயோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க நொறுங்கி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் மேல அதிகமா அன்பு காட்டினவங்க சங்கீதா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா மெல்ல மெல்ல அந்த விஷயங்கள் இன்னைக்கு சரியாயிட்டு வரதை பார்க்கும்போது அவங்கள தவிர வேற யாருக்குமே இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா மற்றும் சந்திரசேகர் தம்பதிகள் சங்கீதாவோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சங்கீதா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வர விஷயங்களா இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விஜய் செய்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்கிறத பார்த்து முதல்ல சந்தோஷம் அடைஞ்சவங்க அவருடைய ஃபேன்ஸ் மற்றும் தொண்டர்களாக தான் இருப்பாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது மொத்த ஃபேமிலியோட ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு மனைவி மகள் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாதர்ஸ் டேக்கு ஜேசன் சஞ்சய் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து தான் கூட சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் த்ரிஷா மேடம் போட்ட ஒரு ட்வீட் அப்படிங்கிறது, அதாவது விஜய் கூட செலிப்ரேட் பண்ணுற மாதிரி போட்ட பிக் ரொம்ப வைரலாக போனாலும் இதை ஏஐ மூலமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டியில் எடுத்த பிக்கை அப்படியே ஏஐ யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. வேணும்னே இந்த விஷயங்களை த்ரிஷா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் இதை பற்றி போயிட்டு இருந்தது. அதில் முக்கியமான விஷயம், அப்போ கண்டிப்பாக ஏஐ இமேஜை யூஸ் பண்ணி தான் அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு பிக்கை அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ஃபைனலாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து முதல்வர் விஜய் அவருடைய தந்தையான சந்திரசேகரோட பிறந்தநாள் வந்து ரொம்பவும் சூப்பராக அவங்களுடைய மொத்த ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற விதமாக ஜேசன் சஞ்சய் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். அதில் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காராம். கூடிய சீக்கிரம் நான் உங்களை சந்திக்க வரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராம். அவர் இப்போது அவருடைய பட வேலைகளில் ரொம்பவும் மும்மரமாக இருக்கார். அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே முதல் படம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மொத்த ஃபேன்ஸுக்கு இல்லாமல் அவருடைய குடும்பத்தினருக்கு அதிகமாக இருக்குது. தன்னுடைய ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ஜேசன் சஞ்சய் மேலே அவங்களுடைய தாத்தா பாட்டியான ஷோபா சந்திரசேகர் தம்பதிக்கு அதிகப்படியான பாசம் அப்படிங்கிறது இருக்குதாம். அந்த பாசத்தினால இன்னைக்கு அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்பவும் கண்ணீர் விட்டுருக்காரு. உன்னை நான் மறுபடியும் பார்க்கணும் ஜேசன், உன்னை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்ட அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவருடைய நட்பரான சஞ்சீவ் மற்றும் பிரீத்தி எல்லாருமே ட்வீட் கொடுத்துட்டு வராங்க.